வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. டக்குன்னு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதே சமயம் மில்லட்ஸ் வச்சு எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் ஜோவர் அப்பம், இன்ஸ்டன்ட் ஜோவர் பனியாரம்னு கூட சொல்லலாம். ஜோவருங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, சோளம் மாவு தான். அதாவது மக்காச்சோளம் இல்லை, இது மில்லட்ஸ் சோளம். ரெடிமேடாகவே உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். சோள மாவு அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் இருந்தால் நீங்கள் டக்குன்னு இந்த பணியாரத்தை பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வடை போண்டா அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சூடாக சட்னி இல்லைனா சாம்பார் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பணியாரத்துக்கு முதல்ல வெஜ்ஜீஸில் கட் பண்ணி ப்ரீப்ரெப் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், கேப்சிகம். பவுலில் 2 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் ஜோவர் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காயெல்லாம் நறுக்கி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாவோட காய் மிக்ஸ் பண்ணி நம்ம தயிர் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். அடுத்ததாக இன்ஸ்டன்ட் வெர்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம தயிரோட பேக்கிங் சோடா ரியாக்ட் ஆகுங்கிறதுனால கட்டாயமாக தயிர் சேர்க்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இந்த மாவோடு சேர்த்துருங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் தான், அதனால் 2 பெரிய பச்சை மிளகாயை நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். பொடி பொடியாக நறுக்கி சேர்க்கும் போது உங்களுக்கு மாவோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையுமே பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட்டையுமே பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம்மே நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வெஜ்ஜீஸ் வேணும்னா நீங்கள் பீட்ரூட் அதுக்கப்புறமா கோஸ் கூட சேர்த்துக்கலாம். தாராளமாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். வாயுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயமே இதிலே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா திக்கான மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு தெரியும். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப நீர்த்து போகக்கூடாது. காய்கறிகள்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், ஸோ அதையுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கட்டி உருண்டைகள் எதுவும் இல்லாதபடி நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பனியாரம் நல்லா சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இந்த மாவில் சேர்த்துருங்க. பேக்கிங் சோடாக்கு பதிலாக நீங்கள் ஈனோ கூட சேர்க்கலாம். நம்ம இதில் உப்பி வரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால தான் கொஞ்சமாக நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக மேலே தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவோட பீட் பண்ணிவிடுங்க. சோடா நல்ல தயிரோடு ரியாக்ட் ஆகி உங்களுக்கு மாவு புசு புசுன்னு ஆகிடும். நீங்கள் எப்போ பனியாரம் சுட போகிறீங்களோ அப்போ தாங்க பேக்கிங் சோடா சேர்க்கணும், கலந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. சோடா கலந்த மாவுமே அப்போவே உடனே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, வச்சு சாப்பிடாதீங்க. சோடா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடியானதும் உடனே பனியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. கல் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா குழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா மேல் பக்கமும் நல்லா வேகும். நம்ம இதில் அப்படியே கேரட்ஸாக டைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது தாங்க ரொம்ப நல்லது, அப்போ தான் கேரட்டும் வேகும். மூடி போட்டுருங்க. பேஸ் நல்லா கோல்டன் ஆகி மேல் பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு பேஸ் சைடுமே கோல்டனாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். சோடா சேர்க்கும் போதும் ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க, 1/4 ஸ்பூன் இல்லை அது கம்மியாகவே சேர்த்தா கூட போதும். ஈனோ உப்பு சேர்க்குறீங்கன்னா நீங்கள் சோடாவுக்கு 2 மடங்கு ஈனோ உப்பு சேர்க்கணும். பேஸ் சைட் கோல்டன் ஆனோடனே ஒரு குச்சி வச்சு அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா மேல் பக்கமுமே நல்லா வெந்துடும். வெந்துடுதா இல்லையானோ ஒரு குழி பணியாரத்தை அப்படி நடுவில் குத்தி பார்த்திங்கன்னா தெரியும். மாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே அதில் ஒட்டும், இல்லைனா ஒன்று எடுத்து பிரித்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா உள்ளேயுமே நல்லா டென்ஸாக சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவும் பணியாரமாக குத்தி 2 பக்கமும் குக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த பணியாரத்தை நீங்கள் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வைக்கலாம், இல்லைனா ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம். தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி இல்லைன்னா சாம்பார் போதுங்க, அவ்வளோதான். இல்லைனா அப்படியே போக வர ஒன்று எடுத்து நீங்கள் பிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சோடா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் டேஸ்டி இன்ஸ்டன்ட் சோள பணியாரம் ரெடி. 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் மாவு கரைச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் நம்ம பணியாரமாகவே குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.